யாக்கூப் மேமன் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இப்பொழுது பார்க்கலாம். புதன்கிழமை காலை 11 மணி அளவில் 14 பக்கங்கள் அடங்கிய கருணை மனு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் அலுவலகத்தில் அளிக்கப்பட்டது. மேமனின் கருணை மனு குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் இருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு 4 மணி அளவில் அனுப்பி வைக்கப்பட்டது. இரவு 8:30 மணிக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குடியரசுத் தலைவரை சந்தித்து யாக்கூப் மேமனின் கருணை மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் முடிவை கூறினார். இதனையடுத்து 9:15 உள்துறை செயலாளர் கோயலும் மத்திய அரசின் துணை தலைமை வழக்கறிஞர் ரஞ்சித் குமாரும் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினர். இரவு 10:45 அளவில் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் வழக்கறிஞர்கள் பிரசாந்த் பூஷனும் ஆனந்த் குரோவரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்துவை சந்தித்து தூக்கு தண்டனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று புதிய மனுவை தாக்கல் செய்தனர். இரவு 11:30 மணிக்கு யாக்கூப் மேமன் வழக்கை விசாரித்த மற்ற நீதிபதிகள் தத்துவின் இல்லத்திற்கு வந்தனர். 1 மணிக்கு வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த புதிய மனு மீதான விசாரணையை நீதிபதி தீபக் மிஸ்ராவின் இல்லத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதற்காக அங்கு அனைவரும் 1:30 மணிக்கு கூடினர். இதன் பிறகு நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, பிரஃபுல்லா சந்திரபந்த், அமிதாவ் ராய் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையை நடத்த முடிவு செய்கின்றனர். விசாரணை 2:30 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி வர காலதாமதம் ஆனதை அடுத்து 3:20 விசாரணை தொடங்கியது. சுமார் 1:30 மணி நேரம் நீடித்த விசாரணையின் முடிவில் வழக்கறிஞர்களின் மனு நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து காலை 6:20 மணிக்கு யாக்கூப் மேமன் நாக்பூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். காலை 7 மணிக்கு மருத்துவர்கள் யாக்கூப் மேமனின் உடலை சோதித்து அவர் இறந்து விட்டதாக அறிவித்தனர்.